தமிழ்நாட்டில் குழந்தைகள்லாம் கடத்தப்பட்டு அவங்களோட உடல் உறுப்புகள்லாம் திருடப்படுது அப்படின்னு ஒரு வதந்தி தொடர்ந்து சோஷியல் மீடியாலையும் வாட்ஸ்அப்லையும் பரப்பப்பட்டுட்டே இருக்குது. இந்த வதந்தியை யாரும் நம்பாதீங்க, யாரும் பரப்பாதீங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லப்பட்டு இருக்கிற நிலையிலும் பார்த்தீங்கன்னா இந்த வதந்தியால் பல்வேறு ஆட்களும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. விம்கோ நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு வடமாநில தொழிலாளர் குழந்தை கடத்தல சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாரு. இதே வதந்தியால் ஐடியில் வேலை செய்கிற திருநங்கை ஒருத்தவங்களும் தாக்குதலுக்கு உள்ளாராங்க. இவ்வளோ எதுக்கு நேற்று கூட பார்த்தீங்கன்னா திருவெற்றியூர்ல ஒரு வடமாநில தொழிலாளர் குழந்தை கடத்தல சம்பந்தப்பட்டவர்னு சொல்லி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு. இவ்வளவு விஷயங்கள் நடந்தும் இந்த குழந்தை கடத்தல் சம்பந்தமான ஒரு வதந்தி ஒரு வீடியோ வாட்ஸ்அப்ல பரப்பப்பட்டுட்டே இருக்குது. அந்த வீடியோல முதல் பாத்தீங்கன்னா கீழே ஒரு 3 குழந்தைகள் படுக்க வச்சிருக்காங்க. அந்த குழந்தைகளை சுத்தி நிறைய பேர் அழுதுட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா 2022 ஜூலைல ராஜஸ்தான்ல நடந்தது. அங்க இருக்கிற நகராட்சி ஒன்று பாத்தீங்கன்னா குப்பையில கொட்டுறதுக்காக ஒரு குழியை தோண்டி இருக்காங்க. அந்த குழியில தண்ணி தேங்கி குழி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு இருந்திருக்கு. அங்க விளையாடிட்டு இருந்த 4 குழந்தைகள் என்ன பண்றாங்க, அந்த குழியில விழுந்து இறந்து போயிடுறாங்க. அப்போ எடுக்கப்பட்டது தான் இந்த வீடியோ. அடுத்ததா ஒரு கும்பல் குழந்தைகள்லாம் கடத்தி காட்டுல கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை காமிக்கிறாங்க. இந்த முழுமையான வீடியோ பார்த்தீங்கன்னா 2022 ஜூலைல இருந்து சோஷியல் மீடியாலாம் இருக்குது. அந்த வீடியோட டிஸ்க்ளைமர்ல பார்த்தீங்கன்னா குழந்தை கடத்தல் சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இது சித்தரிக்கப்பட்டு எடுக்கப்பட்டது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஒரு சின்ன குழந்தையோட முன்பக்கம் உடல் எல்லாமே வெட்டி எடுத்தது போல ஒரு புகைப்படத்தை காமிக்கிறாங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா 2017 ஜூலைல பார்த்தீங்கன்னா யூபியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வீட்டில் நைட் தூங்கிட்டு இருந்த குழந்தைய சிறுத்தை தூக்கிட்டு போய் கொன்னுட்டு இருக்குது. அது சம்பந்தமான புகைப்படம் தான் இது. கடைசியா உயிரோட இருக்கிற ஒருத்தரை வெட்டி அவரோட உறுப்புகள்லாம் திருடப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு காட்சியை காமிக்கிறாங்க. இந்த வீடியோ 2018 மெக்சிகோ அப்படின்னு மென்ஷன் பண்ணி சில வெப்சைட்லாம் செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. இதுல இருந்து இந்த வீடியோல இருக்கிறது எதுவுமே குழந்தை கடத்தலோட சம்பந்தப்பட்டது கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி வதந்தியை பரப்பாதீங்க, வதந்தியை நம்பாதீங்க. உங்களுக்கு யார் மேலனா அவங்க குழந்தை கடத்தல சம்பந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சந்தேகம் வருது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனையோ இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நன்றி.